சைவத் இல்லத்தின் புதிய முகவரி சேராஹம் ஜங்ஷன். கோயம்புத்தூரில் ஏராளமான இலக்கிய அமைப்புகள் உண்டு. மக்களை மகிழ்விக்கும் நகைச்சுவைக்கென்ற தனிப்பட்ட ஒரு சங்கம் இல்லை என்கின்ற குறையை நீக்கும் விதமாக 2022ஆம் ஆண்டு 8 நண்பர்களால் தொடங்கப்பட்டதுதான் கோவை நகைச்சுவை சங்கம். அரங்கு நிறைந்த பார்வையாளர்களோடு 29 வெற்றிகரமான பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளோடு 4 ஆண்டுகள் கடந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது நமது சங்கம். கோவை மக்களை மகிழ்விப்பதையே நோக்கமாக கொண்டு மகிழ்வித்து மகிழ் என்பதை தாரக மந்திரமாக தாங்கி செயல்பட்டு வரும் கோவை நகைச்சுவை சங்கத்தின் 30வது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்பது மிகுந்த மகிழ்வு கொள்கிறோம். வறுமையான எளிய கிராமப்புற பின்புலம் கொண்டவர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஃபெயிலானவர், வேட்டி கட்டுதல் என்கின்ற கலாச்சாரமே காலாவதி ஆகி கொண்டிருந்த காலத்தில் அந்த தொழிலில் கால் பதித்தவர். ஒரு சொற்பத்தொகையை கொண்டு சிறிய அளவில் வியாபாரத்தை தொடங்கியவர். தன் உழைப்பால் இன்று பல 1000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் தொழில் சாம்ராஜ்யமாக அதை மாற்றி காட்டியவர். வேட்டி என்பது ஏழை எளிய மனிதர்களின் ஆடை என்பதை மாற்றி ஆடை உலகில் ஒரு நவீன கலாச்சார புரட்சியை ஏற்படுத்தியவர். நூற்றுக்கணக்கான கிளைகள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், 50,000த்திற்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள், உலகம் முழுவதும் வியாபாரம், ஒற்றை மனிதர். சல்யூட் ராம்ராஜுக்கு, சல்யூட். சல்யூட் KR நாகராஜன் ஐயா அவர்களுக்கு சல்யூட். நம் கொங்கு பகுதியின் பெருமை மிகு அடையாளம் ராம்ராஜ் காட்டன் திரு KR நாகராஜன் அவர்களை தலைமை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், கோவை நகைச்சுவை சங்கம் 5ஆம் ஆண்டு துவக்க விழா 30வது நிகழ்ச்சி. இந்த 5 ஆண்டு இது மிகப்பெரிய சாதனை. இந்த 5வது ஆண்டில் சிறப்பு பேச்சாளராக, சிறப்பு விருந்தினராக அண்ணன் சத்யராஜ் அவங்களை வர வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இவ்வளோ பெரிய நிகழ்வு அமைப்பதற்கு இந்த மண்டபத்தை நமக்கு கொடுத்த அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கும், எனது அன்பை நண்பர் நந்தகுமார் அவர்களுக்கும், நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டிவியில் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய சினிமா தேட்டரில் நல்ல படம் ஓடிட்டுருக்கு. அப்படி அந்த விஷயத்தில் தவிர்த்து நல்லதை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு தம்பதி ஒரு 5 வருஷம் தொடர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் எதுவும் வராது. ஏன்னா 2 பேர் அதுக்குள்ளே புரிஞ்சுக்குவாங்க, பலவீனமெல்லாம் தெரியும் அப்படின்னு பெரிய சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்படி இந்த நகைச்சுவை சங்கத்தை 5 வருஷமாக எந்த தொய்வும் இல்லாமல் எத்தனையோ பிரச்சனை வந்திருந்தாலுமே, ஏன்னா இப்படி ஒரு சங்கத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாங்கள் 16 வருஷமாக திருப்பூரில் நகைச்சுவை மன்றத்தை நடத்திட்டுருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு பிரசவம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு கஷ்டமான விஷயத்தை இந்த கோவை நகைச்சுவை சங்கத்துடைய தலைவர் தனபால் அவரை சேர்ந்த அத்துணை பேரும் மிகச்சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர்களுக்கு நமது அனைவருடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நகைச்சுவை மன்றம்னால நிறைய நகைச்சுவை பேச்சாளர் தான் கூப்பிடுவோம். ராமலிங்கம் ஐயா, சண்முகம், இப்படி நிறைய பேர் தான் கூப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாமே திரைப்படத்தில் சீரியஸாக, நக்கலாக, இப்படி பல விஷயங்களை கலந்து இருக்கக்கூடிய அண்ணன் சத்யராஜ் கூப்பிட்ருக்காங்க. எனக்கு 75 நடிகர் சிவகுமாருடைய அண்ணன் 75வது பிறந்த நாளில் அந்த நிகழ்வுலேயே ரொம்ப எல்லோரும் சிரிக்கிறபடி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த சம்பவத்தில் அப்படியே ஒரு நகைச்சுவையை கொடுத்தாரு. அந்த பேச்சை இன்றைக்கி இந்த மேடையில் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அங்கே இருந்த சினிமாவுக்கு போனது, அங்கே பட்டது பிடிச்சது கதை எல்லாம் சொன்னார். அது எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அங்கெல்லாம் நாங்கள்லாம் கேட்ட அந்த நிகழ்ச்சியில். இன்றைக்கி
நம்ம எல்லாருமே இவருடைய பேச்சுக்காக காத்திருக்கோம். இருந்தாலும் சில விஷயம் தலைமையினருக்கு ஒரு சில விஷயம் பேசினா தான் நல்லாயிருக்கு. எனக்கு 1989 கல்யாணம் ஆச்சு. 90 கோயம்புத்தூரில் யார் பெரிய டாக்டர் அப்படின்னு பார்க்குற போது சத்தியவதிங்கிற அம்மா தான் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அப்புறம் அதை எல்என் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. நேரம் வந்துடுச்சு. சரி, திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வரதுன்னு ஏதாவது பிரச்சனையை போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கல அப்படின்ட்டு என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு எல்என் ஹாஸ்பிட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கே போய் தங்கிட்டோம் பிரசவம் பிறக்கிறதுக்காக. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. ட்ரங்க் கால் போட்டு பேசணும். ஒவ்வொரு நாளும் ட்ரங்க் கால் போட்டு ஏதாவது இன்றைக்கி டெலிவரி யார் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஃபோன் அந்த ரிசப்ஷன் காலுக்கு இவங்களே என் ஒய்ஃபே ஃபோன் எடுத்து பேசுவாப்பில். ரூமில் இருக்கிற வரமாட்டேன், அவங்களே வருவாங்க. அப்போ நான் தெரிஞ்சுக்க ஒன்றும் எதுவும் இல்லையான்னு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 21 நாள் என்னுடைய மனைவிக்கு முதல் பிரசவமாகறதுக்காக எல்என் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணி சரி இனிமேல் காணதான் வேண்டான்னு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தோம். இதில் என்ன நகைச்சுவை இருக்குது அப்படின்னா, நான் என் ஒய்ஃபை பார்க்க போகிற போதெல்லாம் அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் கங்கா யமுனா தேட்டர் இருக்குது. அங்கே வாழ்க்கை சக்கரம்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அந்த 21 நாளில் ஒரு 10 தடவை படத்தை 1989 படத்தை பார்த்துருப்போம். வேறு வழி இல்லை, டைம் பாஸ் பண்ணான்னு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த படத்துக்கு போவோம். அதில் அண்ணன் வேட்டி அழகாக கட்டிட்டு கவுண்டர் விட்டு வயல் அப்படின்னு பாடிட்டு வருவாப்பில். அந்த படம் முழுதும் பார்த்து எனக்கு மனப்பாடம் ஆகி போச்சு. அண்ணன் கூட மறந்துருப்பார், எனக்கு அத்தனை ஞாபகம் ஆகி போச்சு. 10 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன். இன்றைக்கி சத்யராஜ் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் மனசில் பதியக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அது என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்ற படம் தான். அது நாகராஜ சோழன். நான் ஏதாவது சொல்லணும், நான் எதுவுமே சொல்ல பாருங்க. ஏன்னா இந்த படம் வந்தோடனே என் ஃப்ரெண்டுகள்லாம் கூப்பிட்டு ஏன் நாகராஜன் பேச மாட்டாங்க, நாகராஜ சோழா அப்படின்னு தான் பேசுவாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகி போச்சு. அமெரிப்படையில் 2 வேடத்தில் தத்ரூபமாக 30 வருஷத்துக்கு முன்னாடியே என்னென்னலாம் நடந்ததோ இனிமேல் நடக்குதோ அது அத்தனையும் அந்த படத்தில் பார்த்து ரசித்தோம். அது மணிவண்ணன் டீம் இவங்க டீம் பண்ணுற அட்டகாசம் சாதாரண வேலை இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. கடலோர கவிதைகள் ரேகா படிக்காத இவர் டீச்சரு, அந்த அம்மா காதல் பண்ணி லவ்னு சொன்ன உடனே அந்த வேட்டி கட்டிட்டு ஓடுவார் பாருங்க எல்லா இடத்துலையுமே. அந்த சீன் எடுத்தால் கூட நான் பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணிக்கலாம் மாட்டிருக்குது. அந்தளவுக்கு அது ஓடுவார். ஆட்டு மந்தங்கள் ஓடுவார், மரமேலே ஏறுவார், கையில் ஓடுவார், தொடர்ந்து வேட்டி கட்டிட்டு ஓடுவார். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நம்முடைய பகுத்தறி பகலவன் பெரியார், அவர் எப்படி பிறந்தார், எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு தத்ரூபமாக, அதாவது நிறைய நீங்களாம் பார்க்கல, இந்த படத்தை பாருங்கள். எல்லாமே ஒரு பெரியாருடைய வரலாற்றை நம்ம கண் முன்னாடி நிறுத்தி காமிச்சு அந்த படத்தை அழகாக பண்ணி கொடுத்துருப்பார். அதையே எனக்கு பெரியாருடைய இந்த படத்தை பார்க்குற வரைக்கும் அவரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் தான் எனக்கு இருந்துட்டு இருந்தது. எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் இருந்துட்டு இருந்தது. அந்த படத்தை பார்த்த பின்னாடி தான் அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் எனக்கு மனசில் ஓடிட்டே இருக்குது. ஒழுக்கம் இல்லாத பக்தி எந்த பிரயோஜனமும் இல்லை, பக்தி இல்லாத ஒழுக்கமாக இருந்தால் அது பரவாயில்ல அப்படின்னு பாருதில்ல அடிக்கடி அதை சொல்லுவாப்பில். ஒரு கோயில் அரங்காவலராக இருப்பார். இவர் அரங்காவலராக இருக்கிற போது அந்த கோயிலில் வர செலவில் கரெக்டாக பண்ணி அந்த இருப்பு கட்டி லாபகரமாக நடக்குது. மற்றவங்களாம் பண்ணுறது நடத்தில் இருந்துகிட்ருக்கு. இப்படி அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காமராஜரை ஆட்சியில் அமைத்தருக்கு எல்லோரும் யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். பெரியார் போய் தான் அவரை பண்ணி நீங்கள்லாம் வரணும், முதல்வர் வரணும்னு சொல்லி அவரை வர வைக்கிறாரு. அண்ணாதுரை பிரிஞ்சு போனது அவங்கெல்லாம் அந்த பிரச்சனையிலேருந்து, அதாவது போட்டியாக மறுபடியும் அவரை அமைச்சர் இருக்கும் போது பேசுகிறது, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் தான் அந்த அரசியல் நாகரிகத்தில் அந்த படத்தில் தெரிஞ்சுக்க முடியும். பெரியார் மேலே இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னா, அந்த சமூக நீதிக்கு அந்த மகராசம் வரல அப்படின்னா இன்றைக்கி இந்த
தரப்பட்ட இனத்திற்கு எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் படித்து இவ்வளோ தூரம் பதிவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நமக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கிறாரு. அதற்கு எல்லோரும் ஒரு கைதட்டி அவருக்கு ஒரு இது சொல்லலாம். நிறைவாக அதாவது தொழில் பண்ணுறது தொண்டாக இருக்கலாம், தொண்டை தொழிலில் பண்ணக்கூடாது. சண்முகநாதன் அந்த ரெகுலராக நம்மளை புலவர் பேசுவார், திருவாரூர்கார், நிறைய நகைச்சுமட்டில் நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஒரு சம்பவம் சொல்லுவார். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா ஜவுளி கடை வச்சுருந்துருக்காரு. அந்த ஜவுளி கடையில் காலையில் 5 மணிக்கு எழுப்பிட்டு போய் கடை திறக்க சொல்லுவாராம்மா. அந்த சண்முகநாதன் வந்து சின்ன பையனாக இருக்கிற போது, ஏப்பா 5 மணிக்கு 6 ரூபாய் வந்து கடையில் கியூவாக நிற்க போகிறாங்க, நீ கொஞ்சம் நேரம் தூங்குறது கொடுப்பா, நான் 8 மணிக்கு போய் கடை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம்மா. அதுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுப்பாராம்மா, தம்பி நீ 5 மணிக்கு போய் கடை திறந்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு வந்தவங்க காலையில் இருந்துச்சு ஏதாவது டவல் வாங்க வருவாங்க, கடை இருந்தால் வாங்கிட்டு போவாங்க குளிக்கிறதுக்கு. அவங்களுக்கு டவல் கிடைச்ச மாதிரி இருக்குது, நம்மளுக்கு 2 ரூபா கிடைச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி வெளியூர்லேருந்து ஏதாவது இறந்து போன செய்திக்கு வந்தாலும் கோடி வாங்குவாங்க, அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வரைக்கும் அவங்களும் வெளியே போய் செலவு பண்ண வேண்டியதில்லை, நேராக போய் அவங்க அந்த இறுதிச் சடங்கு போய் கலந்துக்க முடியும். அதனால் அடுத்தவங்களுக்கு சிரமம் இல்லாமல் உதவி பண்ணி கிடைக்கக்கூடிய பணம் தான் இப்போ சரியான பணம் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலையே தொண்டாக பண்ணக்கூடிய சூழ்நிலை அழகாக சொல்லுவார். இன்றைக்கி என்னை பேச சொல்கிற போது வந்து அந்த வேட்டியை பற்றி மிக பிரமாண்டமாக சொன்னார். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் அந்த வேட்டி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே வந்து ஊர் உலகத்துக்கெல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை தயார் பண்ணக்கூடிய நெசவாளர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு மேல் சட்டை இல்லாமல் வெறும் வேட்டியோடு தான் அவனுடைய வாழ்வாதாரம் இருந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிட முடியும் அதை கொடுக்குற கூலியில். அப்படி இருக்கக்கூடிய அந்த நெசவாளருடைய வறுமையினுடைய பொருள் அந்த வாழ்வாதாரத்தை பார்த்து நாமும் எக்ஸ்போர்ட்டு மில்லுன்னெல்லாம் போயிட்டோம்னா அவங்களுக்கு யார் வாழ்வாதாரம் கொடுக்கறது அப்படிங்கிறத மனசில் எடுத்து அன்றைக்கி எங்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு 50 நெசவாளர்கள் எடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தது. இன்றைக்கி 50,000 குடும்பமாக மாறி இருக்கு. தொழிலை தொண்டாக பண்ணுற உதாரணம் தான் இது சொல்ல வந்தேன். அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த நிகழ்வில் நல்லா இது வந்து நம்மளுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சினா மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நடக்கிற நிகழ்வில் பேசுகிறவங்க எல்லாருமே உங்கள் மனசையும் பழுதுபார்க்கிற சம்பவங்களை சொல்லுவாங்க. நம்ம பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோடு இதை மனதை பழுதுபார்க்கும் நிகழ்ச்சியாகவும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நன்றியும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு சத்யராஜன் வர்றாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்த கோவை நகைச்சுவை மன்ற சங்கத்தில் உள்ள அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் கூறி தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். உருக்கமான நெஞ்சிற்கு நெருக்கமான பேச்சிற்கு நன்றி சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்துவது பிரசவத்திற்கு சமம் என்றீர்கள். அந்த வழியை உணர்கிறோம். அதனை உணர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. கடலோர கவிதைகளில் சத்யராஜ் சார் வேட்டி கட்டி கடலோரத்தில் ஓடிட்டே இருப்பார். அதை கரெக்டாக நம்ம வேட்டி ராம்ராஜ் சார் ஹைலைட் பண்ணும்போது அது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருந்தது. நாகராஜ சோழன் அப்படின்னு சொன்னாலே கம்பீரம். இப்போ மேடையில் 2 நாகராஜ சோழர்கள் இருக்கிறார்கள். இருவருக்கும் நன்றி. நம்பிக்கை மற்றும் நவீன சிகிச்சைக்காக வேதநாயகம் ஹாஸ்பிட்டல்.